எப்படி இருக்கு? ஆவரேஜ் தானா? அவரேஜ் எதனால ஆவரேஜ்? ஏற்கனவே பார்த்த படம் தான். பார்த்த படமா தான் இருக்கு உலகம். பேச்சுலர், இதுக்கு டாடா, முன்னாடி இது மாதிரி என்ன படம் பாத்துறீங்க? பேச்சுலர், டாடா, அப்புறம் வந்து சில படம்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட் வைப். அப்படியே எப்படி சொல்றதுன்னா 2K பசங்க முழுக்க முழுக்க ஒரு 2Kக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல என்கேஜிங்கா இருந்தது. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்கல. அதுதான் ரொம்ப பிளஸ்ன்னு நினைக்கிறேன். சென்டிமெண்ட் லாஸ்ட்ல வைக்கணும்னு வச்சுக்க. அப்புறம் கோமாளி படம் பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட்ல இப்படி அவங்க குழந்தை அதே தான் லாஸ்ட்லயும் காட்டுவாங்க. ஆனா வேற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப அழகான கதையை காமெடி ஜானர்ல கொடுத்த விதம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே ஹீரோலாம் பாராட்டணும். செம்ம கடைசி வரைக்கும் மூஞ்ச சுரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். கடைசி நிமிஷத்துல அந்த ஸ்மைல் செம்ம அழகா இருந்தது. ஒரு படம் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இது. நீங்க ஆக்சுவலி வந்து நான் தான் சொன்னல, நம்ம வந்து இதை வந்து சின்ன பசங்க அந்த இதெல்லாம் தாண்டி ரொம்ப என்கேஜிங்கா சில முக்கியமான விஷயங்களா இருக்கும். எனக்கு இந்த படத்துல வந்து உண்மையிலே ஹீரோவை விட அந்த குழந்தையோட ஆக்டிங் தான் இருந்தது. இப்படி ஒரு விஷமான குழந்தையெல்லாம் இருந்தா வீட்டை விட்டு முதல்ல வெளியே துரத்தணும்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடூரமான உலகத்திலேயே ஒரு வில்லனா குழந்தைய காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட். டோட்டலாவே குழந்தைதான் அந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ரெண்டாவது ஹீரோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலி அந்த டைலாக் மறக்கவே முடியாது. பட்டம் முழுக்கவே அந்த டைலாக் வரும். 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷத்துல வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக்லாம் செம்ம வைப்பு. செம்ம அழகான படம். உண்மையில படம் நல்லா என்கேஜிங்கா சிரிச்சுட்டே பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம கொண்டு போன விதம் அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா நீங்க லவ்னா ஒரே லவ்வாவே ஓவரா காமிச்சிட்டு அதையே கொண்டுட்டு போகாம அது பிரேக்கப் ஆகுறதா இருக்கட்டும், குடும்பம்னா என்ன அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்க எல்லாருமே வந்து ஃபேமிலிக்குள்ள கமிட் ஆகுறதுக்கு ரொம்ப பயப்படுறோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அழகா கொடுத்துருந்தோம். சூப்பரா இருந்தது. பாடல் மியூசிக் எப்படி இருக்கு? யுவன் சொல்லவா வேணும். யுவன் ஆக்சுவலி வந்து எனக்கு என்னன்னா அந்த படத்துலேயும் ஹீரோவுக்கு கத்துனதை தாண்டி யுவன் சாரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு கத்துனாங்க பாருங்க. அவரே வந்திருப்பாரு ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் வீடியோங்கிற மாதிரி. அவ்வளோ வைபா இருந்தது. அவரை பார்த்ததுலே ஹாப்பி ஆயிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. உண்மையிலே மியூசிக் செம்மையா இருந்தது. இந்த படத்தோட ப்ளஸ் எண்டிங் தான். எதிர்பார்க்காத எண்டிங். எனக்கு என்னன்னா அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. கௌரவம்னு சொன்னேப்ப அந்த கௌரவத்தை கொஞ்சம் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லும் போது எங்க போறது அதை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்த ரியாக்ஷன்ஸ், மாப்பிள்ளைய காமிச்ச விதம் அதெல்லாமே சூப்பரா இருந்தது. ஓகே, நன்றி. படத்துல என்னதான் சொல்ல வராங்க? படத்துல என்னதான் சொல்லுவாங்கன்னா, அதான் ப்ரோ, பிரெக்னெண்டா இருந்து சில பேர் அபார்ட் பண்றாங்க. அபார்ட் பண்ணக்கூடாது, குழந்தை வேணும்னு சொல்லி இது பண்றாங்களே, அதான் கதை. பேச்சுலர்ல பார்த்துருப்பீங்களா? பேச்சுலர்ல அப்படி திவ்யா பாரதி வந்து வேணும்னு சொல்லுவாங்க, இவர் வேணான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர் வேணான்னு சொல்றாரு, இவர் வேணும்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல திவ்யா பாரதி சேர மாட்டாங்க. தீபா சேர மாட்டாங்க பேச்சுலர்ல. இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. யார் நடிச்சிருக்காங்க? பேர்லாம் தெரியல ப்ரோ. தெரியும், அப்புறம் தீபிகா அவங்க தெரியும், அப்புறம் வந்து அவர் ரீல்ஸ் பண்றவர் இருப்பாரு அவங்க, அப்புறம் அவள் தான். அந்த 5 பேர் தான் இருப்பாங்க அந்த படத்துலயே. 10 பேர் தான் இருப்பாங்க. அவள் தான். பாடல் மியூசிக்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மியூசிக் எல்லாம் யுவன் நல்லா பண்ணியிருந்தாரு. யுவன் ஃபுல்லா சூப்பரா பண்ணாரு. யுவனை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. மற்றபடி எதுவும் இல்லை. ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான். ஓகே தம்பி, நன்றி தம்பி.